கேட்கலையா? அம்மா உன்னை தானே கூப்பிட்டாங்க. உன் பேர் தானே வெங்கி. அம்மா 2 பேரும் என்ன பண்றீங்க தான் கேட்டாங்க. நீயும் பதில் சொல்லலாம். அம்மா இவ சும்மா தாமா உட்கார்ந்துகிட்டு இருக்கா. நீங்க சொன்னதை கேட்டும் பதில் சொல்ல மாட்டா. உனக்கு எவ்வளவு தைரியம் வந்து அம்மா கிட்ட என்ன பத்தி சொல்லுவேன்? உன் தலையிலேயே கொட்டுறேன் பாரு. குட்டு 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 தலையிலேயே கொட்டணும் உனக்கு. இப்போ சொல்லுவியா? அம்மா கிட்ட என்ன பத்தி சொல்லுவியா? கத்தாத இரு. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா, என்ன ஜோர அடிச்சிட்டாமா, தலையில ரத்தம் வருதுமா, வாங்கம்மா. ஏய் ஏண்டி போய் சொல்ற? ரத்தமே வரலடி. நான் ஒரே ஒரு தடவை தானே அடிச்சேன். அம்மாவை ஏண்டி கூப்பிடுற? அப்ப எனக்கு வலிக்காமல நீ என்ன அடிச்சேல, நான் அம்மா கிட்டே மாட்டி விடுறேன். இது உனக்கும் அப்படிதான் அடிவில போகுது. என்ன அங்க சத்தம்? யார் அடிச்சது? ஐயோ அம்மா கேட்டாங்களே, இப்ப நான் என்ன செய்வேன்? இது உன்னை எப்படி மாட்டி விடுறேன்னு மட்டும் பாரு. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா, என்னம்மா பண்றீங்க? தலையில அடிச்சிட்டாமா. ஏய் ப்ளீஸ் அழுவாத, ப்ளீஸ் அம்மாவை கூப்பிடாத. நான் உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு, நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். அம்மா கிட்ட சொல்லாத. சரி நீ வேணா நான் அடிச்சுக்கோவா? இவன் சொல்றதை நம்பலாமா? அம்மாவை கூப்பிடலாமா, சாக்லேட் வாங்கலாமா, இவ திருப்பி அடிச்சிடலாமா? யோசிக்கணுமே. நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நீ வேணும்னா என்னை அடிச்சிக்கோ. இந்த என் கையில் எந்த கையில் வேணால் அடிச்சிக்கோ. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ அடிச்சிக்கோ. உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கி தரேன். ஆனால் அம்மா கிட்ட மட்டும் சொல்லாத ப்ளீஸ். உன்னை நான் எப்படி நம்புறது? அடி வாங்கிட்ட அப்புறம் நீ நான் தான் உன்னை அடித்தேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டேன்னா? அப்படின்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உனக்கு வேணும்னா அடிச்சிக்கோ. கொஞ்ச நேரம் தான் உனக்கு டைமு. சீக்கிரமாக டிசைட் பண்ணி சொல்லு. அம்மா வரதுக்குள்ளே பண்ணாதான் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். அம்மா மட்டும் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் நடக்கிறதே வேறு. நான் வரேன் இரு. யார் அடிச்சது? இப்போ வந்துட்டு இருக்கேன் பாரு. 2 பேருக்கும் செம்ம அடிவில போகுது. அம்மா வரக்கூடாமா. நான் இல்லம்மா. சரி அப்போ எனக்கு நீ சாக்லேட் வாங்கி தருவியா இல்லையா? அதை மட்டும் சொல்லு சீக்கிரமா. கன்ஃபார்மா உனக்கு வாங்கி தரேன். உனக்கு டெய்ரி மில்க் தானே பிடிக்கும். அந்த டெய்ரி மில்க்கு வாங்கி தரேன். இப்போ அம்மா கிட்ட மட்டும் அடிக்கலன்னு சீக்கிரமா சொல்லு. அப்போ 2 சாக்லேட் வாங்கி தருவேல. 2 சாக்லேட் வாங்கி தந்தாதான் நீ சொல்றது நடக்கும். வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். சொல்கிறத கேளு. இப்போ சீக்கிரமா அம்மா கிட்ட சொல்லு. அம்மா நீங்க யாருமே அடிக்கலம்மா, சும்மா தாமா விளையாடுனேன். அக்கா என்ன அடிக்கவே இல்லைம்மா. ஹை சூப்பர். இப்போ உனக்கு சாக்லேட் தானே, உனக்கு நாளைக்குள்ளே அந்த சாக்லேட் கிடச்சிடும். ஓகேயா? ஏய் ரிங்கி இரு. எங்கே போகிறேன்? நான் டீலிங் இன்னும் முடியலை. என்னது டீலிங்கா? என்ன டீலிங்? என்ன சொல்லணும் உனக்கு? நான் ஃபோன் பேச போகிறேன். போடி லூஸு. ஏய் இப்போ நான் சொல்கிறத கேட்குறியா? அம்மா கிட்ட நான் திருப்பி நீ அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டா. ஏய் இரு. உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? என்ன தாண்டி வேணும்? சொல்லி தொலை. அப்படி வா வலிக்கு. நீ சொன்ன மாதிரி 2 சாக்லேட் ப்ளஸ் எனக்கு நான் உனக்கு ஒரு அடியும் கொடுக்கணும். அப்போ தான் இந்த டீலிங் முடியும். இல்லைன்னா நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன் நீ என்னை அடிச்சேன்னு. அடி பாவி, நீ சாக்லேட் மட்டும் போதும் தானே சொன்னேன். நாங்களாம் அப்படிதான் சொல்லுவோம். நாங்கள் சொன்னால் நீ நம்பிடுவியா? இப்போ 2ம் கொடுக்குறதா கொடு, இல்லைன்னா நான் அம்மாவை கூப்பிடுவேன். அதெல்லாம் ஒன்றும் உனக்கு கொடுக்க முடியாது. நீ என்ன வேணா பண்ணிக்கப்போ. ஏய் உனக்கு எவ்வளோ தைரியம் தான்? நான் சொல்லிட்டே இருக்க போது. இப்போ நான் அம்மாவை கூப்பிட போகிறேன். இதோ வந்துட்டே இருக்கேன். இரு வந்துட்டேன். வாய மூடுடி. அம்மாவை கூப்பிட்டாத. சீரு உனக்கு சொன்ன மாதிரி அடிச்சுக்கோ. அப்படி வா வலிக்கு. இந்தா கையில் அடிச்சுக்கோ. சீக்கிரமா அடி. ஒரு அடி தான் அடிக்கணும்.